டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு வழங்கிய அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியது. இதில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. இலங்கை தமிழர்கள் முதுபெரும் தலைவர் இரா சம்பந்தன், மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா, மூத்த பத்திரிகையாளர் முரசொலி செல்வம் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் வாசிக்கப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அடுத்த ஆண்டு குடமுழுக்கு நடைபெறும் என்றும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். கேள்வி நேரத்தை தொடர்ந்து டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும் என்று தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு வழங்கிய அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியது. இதில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. இலங்கை தமிழர்கள் முதுபெரும் தலைவர் இரா சம்பந்தன், மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா, மூத்த பத்திரிகையாளர் முரசொலி செல்வம் ஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் வாசிக்கப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அடுத்த ஆண்டு குடமுழுக்கு நடைபெறும் என்றும் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். கேள்வி நேரத்தை தொடர்ந்து டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியதை ரத்து செய்ய வேண்டும் என்று தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. My India 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் My India.